கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காதல்ன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான அந்த பேரை கேட்டாலே ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த காதல் அப்படிங்கிறது எல்லாரோட லைஃப்லையும் என்ன மாதிரி இருக்க போகுது, ஸோ உங்கள் ராசிக்கு இந்த காதல் முதலாக இருக்க போதா காதலாகவே இருக்க போதா அப்படிங்கிறத பற்றின ஒரு விளக்கமான பதிவு தாங்க. ஸோ பொதுவாக காலச்சக்கரத்தின் 6ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசி சொல்லவே வேண்டாம். கன்னினா யாருங்க? நம்ம தாங்க, வேற யாருமே கிடையாது. அதாவது புதன் தான் உங்களுக்கு உச்சமடையக்கூடிய நிலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சுக்கிரன் நீச்சமடையக்கூடிய ஒரு நிலைன்றது இருக்கும். பொதுவாக இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதிபுத்திசாலி, திறமசாலி, நிறைய கிரியேட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். சும்மாவே எங்களோட அலப்பறையை தாங்க முடியாதுப்பா, இதில் இவ்வளோ தூரம் ஒரு வர்ணனை வேறையா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா கன்னி அப்படின்னாலே ஒரு தனித்துவங்க. எப்பவுமே நாங்கள் எல்லாரோடையும் ஒரு மாதிரி இல்லாமல் நாங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆளாக இருப்போம் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேர் 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமடைகிறாரு. இவங்களுடைய ராசியிலே சுக்கிரன் நீச்சமடைகிறாரு. இதே இவங்களுக்கு மட்டும் 2 விதமாக சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னா, ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு அப்பா என்ன மாதிரி ஒரு லவ் லைஃப்பில் மாட்டி பிரச்சனையானக்கு ஆளாகக்கூடிய ஆள் என்ன மாதிரி யாருமே கிடையாதுன்ற அளவுக்கு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இவங்களுடைய ராசியிலே சுக்கிரன் நீச்சம் அடைகிறதுனால சார்ந்த பிரச்சனை இல்லாத கன்னி ராசி கிடையவே கிடையாது. ஒன்று இங்கே அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்னு வரும்போது அம்மாவா ஒய்ஃபா அப்படின்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பின்னாடி ஒன்று அம்மாவாக இருக்கணும், இல்லைன்னா அவங்களோட லவ் லைஃப் வேணும், இல்லை திருமண வாழ்க்கையில் ஒய்ஃப் கூட அட்டாச்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி லைஃப் அம்மா கூட டிட்டாச்மெண்ட் ஆகக்கூடிய தன்மை இருக்கும். இதை கையில் எடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனில் மாட்டக்கூடிய நபர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா கன்னியில் பிறந்தவங்களுக்கு உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வசீகரமான ஒரு பேச்சு, ஒரு பெண்கள் கிட்ட பேசும்போது ஒரு சரளமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எந்த கிரகம் நீச்சமாகுதோ அதனுடைய தன்மை தாங்க நம்மளை ஈர்க்கப்பட்டுட்டே இருக்கும். அது மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்டாச்மெண்ட்டை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஆனால் நான் எல்லாரும் என்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறாங்களே அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா கண்ணில் பிறந்தவங்களுக்கு உண்டு. காதலுக்கு கண்ணில், காதலுக்கு வயசு இல்லை, காதலுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லைன்ற அளவுக்கு சொல்லி காதலிக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா கண்ணியில் பிறந்தவங்க தான். அவங்களுக்கு தாங்க பிரச்சனையும் சேர்ந்து தேடி வரக்கூடிய தன்மை இருக்குது. என்ன காரணம்னா கன்னி பெண்கள் மனதில் கொள்ளை கொண்டவன் சொல்கிற அளவுக்கு சொல்லுவாங்க இல்லையா? நிறைய நம்ம அஜித் சார் படம்லாம் பார்த்துருப்போம். அப்படியே முன்னாடி போனால் பின்னாடியே 4 பிள்ளைங்க வர்ற மாதிரி இதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் எதுவும் லைஃபுக்கு உதவாதுன்ற மாதிரின்னு வச்சுக்கலாமே. ஏன்னா ஒரு ஃபேமிலி லைஃப் அட்டாச்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா?